நம்ம இன்னைக்கு நற்றிணையில 282வது பாடல் பார்க்க போறோம். குறிஞ்சி திணை பாடல். நல்லூர் சிறு மேதாவியார் எழுதிய பாடல் இது. இங்க சிறைப்புறமாக தோழி செறிப்பறிவுரி வரைவு கடாயது. அதாவது அவன் வருவதை பார்த்து விட்ட தோழியும் தலைவியும் பேசிக்கொள்கிறார்கள். அவன்கிட்ட திருமணம் செய்து கொள்வதற்கான வற்புறுத்தலை தோழி சொல்றான். அவளுடைய நலன் முன்னாடி அவள் இவனை பார்ப்பதற்கு முன்னாடி அவள் எவ்வளவு அழகா இருந்தா, அந்த அழகு இப்பொழுது கெட்டுருந்தா அவள் நோய்வாய்ப்பட்டவளை போல ஆய்விட்டாள். ஆனா அன்னைக்கு தெரியாது இந்த காதலினால் தான் இந்த மாற்றம் நிகழ்ந்தது என்று. எனவே அவள் வேலனை அழைத்து வெறியாட்டு வைப்பாள். அப்படி ஒருவேளை வேலனை அழைத்து வெறியாட்டி இது நோய் சரியானா பரவாயில்ல, ஏன்னா இது வேலனை அழைத்து வெறியாட்டினால் இந்த நோய் போக போவதில்லை. ஆனால் ஒருவேளை அது சரியா போச்சுன்னா பரவாயில்லை, ஏனென்றால் தலைவன் இப்பொழுது திருமணம் செய்து கொள்ளாமல் காலம் தாழ்த்துகிறான். அப்புறம் அவனுடைய மலைநாட்டை பற்றிய வர்ணனையாக கடைசியில 3 வரி வருது. சரி, அதான் இந்த பாடல். தோற்பின் இலங்கு வளை நெகிழ கோடு ஏந்து அல்குள் அவ்வரி வாட நல்நுதல் சாய படர்மலி அருநோய் காதலன் தந்தமை அறியாது உணர்த்த அணங்குறு கழங்கின் முதுவாய் வேலன் கிளவியின் தனியின் நன்றுமன் அகில் சுடு காணவன் உவல் சுடு கமழ் புகை ஆடு மழை மங்குலின் மறைக்கும் நாடு கெழு வெப்பனோடு அமைந்த நம் தொடர்பே. இங்க அன்னை பொழுது வேலனை அழைத்து வெறியாட்ட போகிறாள். அப்படி வெறியாட்டி அவன் ஏதாவது வார்த்தைகளை சொல்லி அந்த நோய் தனியும் என்றால் பரவாயில்லை, தனியட்டும். ஏனென்றால் வேலன் ஏதாவது சொல்லி அது மருந்தாக நின்று தனியும் என்றால் தனிந்து விட்டு போகட்டுமே. ஏனென்றால் இவன் இப்பொழுது திருமணம் செய்து கொள்வதை போல தெரியல, அந்த மாதிரியான எந்த பேச்சையும் அவன் இது வரைக்குமே எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய ஊரை பற்றிய வர்ணனையோடு இந்த பாட்டை முடிக்கிறான். அகில் சுடு சாரல் அகில் சுடு காணவன். அகில் மரங்களை எல்லாம் வெட்டியவர்கள் கொடுத்துக்கிறார்கள். மேபி இது அங்க காட்டுல வாழக்கூடிய காணவர்கள் விவசாயம் செய்யக்கூடிய இடத்த சீர்படுத்துவாங்க. அப்போ ஒரு பர்டிகுலர் இடத்த அவங்க ஒரு எல்லை விரிச்சு இவ்வளவு அளவுக்கு அப்படின்னு அளவு வச்சுட்டு அந்த இடத்துல அந்த குறிக்கப்பட்ட இடத்துல இருக்கக்கூடிய மரங்களை எல்லாம் வெட்டி எரிச்சிருவாங்க. எரிச்சிட்டு அந்த இடத்துல விவசாயம் பண்ணுவாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த இடத்த அப்படியே போட்டுட்டு அடுத்த இடத்துக்கு அப்படி போவாங்க. அப்படி ஒரு மாதிரி இந்த மாதிரி பச்சா விவசாயம் பண்ற வழக்கம் என்பது குறவர்களுடைய வழக்கமாக இருக்கக்கூடிய ஒன்றை நம்ம பார்க்கலாம். இன்னைக்கும் கூட மலை நாடுகள்ல அந்த மாதிரியான இந்த மாதிரியான ஒரு வாழ்வு அமைப்பை உடையவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், பழங்குடிகள். ஆனா நம்ம ஊர்ல தான் சொல்லுவாங்க இல்லையா, இந்த காடு பற்றின சட்டங்கள்லாம் வந்த பிறகு, பிரிட்டிஷ் வந்த பிறகு காடுகள் பற்றிய சட்டங்கள்லாம் வந்த பிறகு இது அவங்க பெரிய அளவுல இந்த பழங்குடியினர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். ஏன்னா காற்று இந்த மாதிரியான வெட்டி எரிப்பதோ விவசாயம் செய்வதோ கூடாது, மொத்த காடுமே அரசாங்கத்துக்கு சொந்தமானது அப்படின்னு மாறி போச்சு. இப்போ ஒரு காலத்துல அப்படி கிடையாது இல்லையா, காடு அங்க வாழக்கூடிய அவர்களுக்கு தான் சொந்தமா இருந்தது. அப்போ இவங்க இந்த விவசாயம் இந்த மாதிரி பண்ணிருக்கலாம். அப்போ அகில் மகரத்தை வெட்டி எரிக்கும் போது அதுக்கு முன்னாடி அவன் கீழே இருக்கக்கூடிய சருகுகள் எரியுது. தீ நல்லா எரிஞ்சதுன்னா புகை வராது இல்லையா, தீ நல்லா கொழுந்து விட்டு எரிஞ்சதுன்னா புகை வராது. ஆனால் சருகுகள் நெருப்பு பிடிச்சு எரியும் போது அதுல புகை வரும். அதான் இங்க சொல்றாரு. அகில் சுடு காணவன் உவல் சுடு கமழ் புகை. உவல்னா கீழே இருக்கக்கூடிய சருகுகள். அந்த சருகுகள் எல்லாம் எரிஞ்சு மேல வரக்கூடிய புகையானது கண்ணை மறைப்பதை போல மலை சாரலை உடைய இந்த நம்மளுடைய தலைவனுடைய மலை நாட்டினுடைய சாரலில் போகின்ற மேகங்களை மறைக்கும்படியாக அந்த புகை நறுமண புகை எழுந்து செல்கிறது. அகில் சுடு காணவன் உவல் சுடு கமழ் புகை. ஏன்னா அகில் மரத்தினுடைய இலைகள்ங்கிறதுனால அதுலயும் வாசனை இருக்கிறது, நறுமணம் கமழ்வதாக அந்த புகை இருக்கிறது. ஆடு மழை மங்குலின் மறைக்கும். ஆடுமழை மேகங்கள், இந்த ஆடுமழை என்பது மேகங்களை குறிப்பது. மேகங்களை மறைக்கக்கூடிய அளவிற்கு அந்த அகிர்புகையினுடைய மனம் மேலே எழக்கூடிய நாடு கெழு வெப்பனோடு, அப்படிப்பட்ட நாட்டை சேர்ந்த நம் தலைவனோடு நமக்கு தோன்றிய இந்த நோயானது வேலனை அழைத்து வெறியாட்டி ஒருவேளை தனியும் என்றால் தனியட்டுமே. ஏதோ நமக்கு ஏதாவது ஒரு உபாயம் வேணும் இல்லையா இந்த நோயை தணிப்பதற்கு அப்படின்னு சொல்றான். ஏன் நோய் வந்தது, எப்படி நோயை அன்னை கண்டுபிடிச்சா அப்படிங்கிறது முதல் 4 வரி. தோடு அமை செறிப்பின் இலங்கு வளை நெகிழ. அழகான வரிசையாக அமைய பெற்ற தொகுதியாக, தோடு அமைனா தொகுதியாக அமைய பெற்ற வளையல்களை கைகளில் தலைவி அணிந்திருக்கிறாள். இப்பொழுது இந்த வளையல்கள் காதல் இயக்கத்தின் காரணமாக கழன்று விழுவதை போல நெகிழ்கின்றன.
அப்புறம் கோடு ஏந்து அல்குள் அவ்வரி வாட, கோடு ஏந்து ஒரு பக்கமாக உயர்ந்திருப்பதை போல அந்த இடுப்பு பகுதி, அதுல இருக்கக்கூடிய அழகான வரிகள் வாடும்படியாக அவள் உடல் மெலிவுறுகிறாள். நல் நுதல் சாய் படர்மலி அருநோய், நல் நுதல் அழகான ஒளி பொருந்திய நெற்றி இப்பொழுது ஒளி குன்றி தெரிகிறது. அது சாய படர்மலி அருநோய் காதலன் தந்தமை அறியாது. இப்படி இந்த உடல் மாற்றங்களை எல்லாம் தந்த இந்த நோய் காதலன் தந்தது என்பதை அறிந்து கொள்ளாமல் அணங்குரு கழங்கின் முதுவாய் வேலன் கிழவியின் தனியின் நன்றுமன். இப்போ வருத்துகின்ற வேலனால இது ஏற்பட்டது என்று நினைத்து கொண்டு அன்னை வேலனை அழைத்து வெறியாட்டு விற்கிறாள். அவன் கழஞ்சு காய்களை எல்லாம் கீழே சிதறவிட்டு சில சொற்களை சொல்லுவான். இதனால இது வந்தது, இதனால இது வந்தது. அவனுக்கு நிச்சயம் உண்மை தெரியாது இல்லையா? பல பாடல்கள் நம்ம அதை வந்து பார்த்திருக்கோம். வேலனே உனக்கு தெரியாது, இந்த நோய்க்கான மருந்து வேற எங்கேயோ இருக்கு, நீ போய் சொல்ற அப்படிங்கிற மாதிரியான பாடல்கள் எல்லாம் பார்த்திருக்கோம். இப்போ அணங்குரு கழங்கின் முதுவாய் வேலன் கிழவியின் தனி, கிழவின சொற்கள், அவன் சொல்லக்கூடிய சில சொற்களினால் இந்த நோய் மறையும் என்றால் நன்றுமன், நல்லதுதானே, நம்மளுடைய இந்த நோய் மறையட்டுமே. ஆனால் இந்த நோய்க்கு மருந்தாகவன் யார்? இந்த அகில் புகையை சுடக்கூடிய புகை மேலே உயர்ந்து சென்று மேகங்களை மறைக்கக்கூடிய நாட்டை சேர்ந்தவன் தான் இந்த நோய்க்கு காரணமானவன். எனவே அவன் திருமணம் செய்து கொண்டால் மட்டும்தான் இந்த நோயானது தீரும். அதை எப்படி சொல்றது? டைரக்டா தலைவன்கிட்ட சொல்ல முடியாது. மறைமுகமாக அவர்கள் சிறைப்புறமாக அவனுடைய காதில் விழும்படியாக இந்த வார்த்தைகளை பேசி தங்களுடைய நிலைப்பாட்டை தெரிவிக்கிறார்கள். அதான் இந்த பாடல். அழகான பாட்டு இல்லையா? சரி. நல்லூர் சிறுமேதாவியார் தோடு அமை செரிப்பின் இலங்குவளை நெகிழ கோடு ஏந்து அல்குள் அவ்வரி வாட நல் நுதல் சாய படர்மலி அருநோய் காதலன் தந்தமை அறியாது உணர்த்த அணங்குரு கழங்கின் முதுவாய் வேலன் கிழவியின் தனியின் நன்றுமன் சாரல் அகில் சுடு காணவன் புவல் சுடு கமழ் புகை ஆடுமழை மங்குலின் மறைக்கும் நாடு கெழு வெப்பனோடு அமைந்த நம் தொடர்பே. இந்த தொடர்பினால் வந்த நோய்க்கு அவன் தான் மருந்து அப்படிங்கிறத சொல்றார். சரி, அடுத்த பாடல் நெய்தல் திணை. ரெண்டு உரை கொடுக்குறாங்க. ஒன்று களவு காலத்தில் சொல்வதை போல ஒன்றும் கற்பு காலத்தில் சொல்லப்பட்டதாக ஒன்றும் சொல்கிறார்கள். ஆனா களவு காலத்தில் சொல்லப்பட்டதுதான் பொருத்தமாக இந்த பாட்டுக்கு இருக்கிறதா தோணுது. அதாவது சூரியனை ஒத்த, சூரியனுக்கு ஈடாக சொல்லக்கூடிய வாய்மை மிகுந்த உன்னுடைய சொற்கள் பொய்யாகலாமா? நீ வந்து விரைந்து திருமணம் செய்து கொள்வாய் என்றோ அல்லது அவளை வருத்த விட மாட்டேன் என்றோ நீ வந்து முன்னாடி உறுதிமொழி சொல்லியிருக்கிறாய். நாங்கள் சூரியனை ஒத்து அந்த அதாவது சூரியன் எழுந்து வருவது எப்படி நிச்சயமோ, மறுநாள் காலையில சூரியன் உதிப்பது எவ்வளவு நிச்சயமோ அவ்வளவு நிச்சயம் உன்னுடைய வார்த்தைகளும் என்று நாங்கள் நம்பி இருக்கிறோம். ஆனா நீயும் அதை வந்து பொய்யாக்கலாமா அப்படிங்கிற மாதிரி இந்த பாட்டு அமைஞ்சிருக்கு. இது பெரும்பாலும் களவு காலத்தில் அவனை வற்புறுத்துவதற்காக அமைந்த பாட்டாக இருக்கிறது தான் சரியான துறையாக இருக்க முடியும். அதான் இந்த பாடல். சிறிய பாடல் தான். ஒள் நுதல் மகளிர் ஓங்கு கழிக்குற்ற கண்ணேர் ஒப்பின் கமழ் நறு நெய்தல் அகல்வரி சிறுமனை அணியும் துறைவன் வல்லோர் ஆய்ந்த தொல்கவின் தொலைய இன்னை ஆகுதல் தகுமோ ஓங்கு திரை உன்னீர் மீமிசை பலர் தொழ தோன்றி ஏமுற விளங்கிய சுடரினும் வாய்மை சான்ற நின் சொல் நயந்தோர்க்கே. நின் சொல் நயந்தோர், இங்க யாரு? தலைவியும் தோழியும். உன்னுடைய சொற்களை விரும்பி அதை நம்பி வாழக்கூடிய எங்களிடம் உன்னுடைய சொற்கள் பொய்யாகுமாறு நீ நடந்து கொள்ளலாமா? இவளுடைய அழகு இப்பொழுது கெடும்படியாக நீ வந்து அவளை படி நீ இருக்க வைக்கலாமா? இப்ப வந்து அவன் தொடர்ந்து களவு காலத்திலேயே வந்து கொண்டிருக்கிறான். அவளுக்கு இப்ப பயம் வந்துருச்சு. அவளுடைய உடல் நெகிழ்ந்து அவளுடைய உடல் அழகு குலைகிறது. ஊர்ல இப்ப அம்பல் எழுந்துரும், அம்பல் அலர் எல்லாம் எழுந்துரும், விச்சரிப்பு நடக்கும். அதனால நீ என்ன சொன்ன? விரைவில் திருமணம் செய்து கொள்வாய் என்று சொல்லியிருப்பான். அது என்ன வார்த்தைன்னு இப்ப சொல்லல. இவளுடைய அழகு கெடும்படியாக உன்னுடைய வார்த்தைகள் பொய்யாகலாமா அப்படின்னு சொல்ற. அப்போ அவன் விரைந்து திருமணம் செய்து கொள்வேன்னு சொல்லியிருப்பான். பலர் தொழிலாக கடலின் மிசை எழுந்து வருகின்ற சூரியனை ஒத்த உன்னுடைய சொற்கள். இந்த சூரியனை ஒத்த அப்படின்னா சூரியன் எழுந்து வருவது எவ்வளவு நிச்சயமோ அதே அளவு நிச்சயம் நீ சொன்ன சொற்களும் நிச்சயம் நடக்கும் அப்படிங்கிறது. இப்ப நம்ம முன்னாடி கூட நிறைய பாட்டு பார்த்திருக்கோம். நம்ம குறுந்தொகையில பார்த்திருக்கோம், இது நற்றினையிலே பார்த்திருக்கோம் நினைக்கிறேன். நிலத்தினும் பெரிதே வானிலும் உயர்ந்தன்று நீரினும் ஆறளவின்றே. அதாவது அவனுடைய நட்பு என்பது, காதல் என்பது நிலத்தை விட பெரியது, வானை விட உயர்ந்தது, நீரை விட ஆழமானது. சோ இயற்கையாக தோன்றக்கூடிய பொருட்களை வச்சுதான் அவங்க
இந்த ஓமைகளை எல்லாம் அமைச்சிருக்காங்க. இல்லாத ஒரு பொருளையோ இல்லாத ஒரு சக்தியையோ சொல்லல. அவங்க நேருக்கு நேராக பார்க்கக்கூடியவற்றை வைத்து அந்த ஒப்புமைகளை அவர்கள் ஓமையாக பயன்படுத்துகிறார்கள். இதுவும் ரொம்ப அழகான பாட்டு. ஒள் இதழ் மகளிர் ஒள் முதல் மகளிர் பொருந்திய நெற்றியுடைய பெண்கள் அங்க நெய்தல் நிலம் அப்படிங்கிறதுனால அங்க உப்பம் கழிகளில் விளைந்திருக்கக்கூடிய மலர்களை, அவர்களுடைய கண்களை ஒத்த நெய்தல் மலர்களை பறித்து கொண்டு வந்து அழகு பொருந்திய வீட்டில் வைத்து அழகு பார்க்கிறார்கள். அந்த பூக்களை பறித்து கொண்டு வீட்டை அழகுபடுத்துவது அப்படிங்கிறது எல்லா பண்பாட்டிலும் இருக்கக்கூடிய விஷயம்தான். அதுதான் இங்க சொல்றாரு. அப்படிப்பட்ட வீடுகளை உடைய துறை அந்த நாட்டை சேர்ந்தவனி வல்லோர் ஆய்ந்த தொல்கவின் தொலைய. இங்கே அவருடைய பெற்றோர்களால் வளர்க்கப்பட்ட அவருடைய நன்ற அழகானது இப்பொழுது குலைந்து கொண்டே செல்கிறது. நீ என்ன சொன்ன? அவளை விரைந்து திருமணம் செய்து கொள்வாய் என்று சொன்னாய். இன்னை ஆகுதல், ஆனால் இப்படி செய்வது தகுமா? ஓங்கு திரை முன்னீர் மீமிசை. ஓங்கு திரை, ஓங்கி அலைகளை எழுப்பக்கூடிய, முன்னீர்னா கடலுக்கு முன்னீர் என்ற ஒரு பெயர் இருக்கு. அந்த கடலின் மிசை பலர் தொழ தோன்றி, எல்லோரும் தொழும்படியாக. இப்ப சூரியனை வணங்குவது என்பது தொன்று தொட்டு வரக்கூடிய ஒரு மரபு. இப்ப நம்ம கோனார்க்கிலேயே சூரிய கடவுளுக்கான கோவில் இருக்கிறது. அப்போ பழைய வேத மரபுல இருந்து அதுக்கப்புறம் பின்னாடி வந்த மரபுலையும் சூரியனை வந்து ஒரு முழுமுதற் கடவுளா, ஒரு காலத்துல அவன் முழுமுதற் கடவுளாக வணங்கப்பட்டிருக்கலாம். அப்புறம் பின்னாடி அவன் அந்த வழிபாட்டுக்குரியவராக இல்லை. இப்ப கூட சூரியனை வணங்குற வழக்கம் என்பது ஒரு சிறு வழிபாடுகள் ஒன்று இன்னைக்கும் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஈவன் பாரதியினுடைய பாஞ்சாலி சபதத்தை கூட நம்ம பார்த்தோம். அவங்க அஸ்தினாபுரத்துக்கு உள்ள நுழைய வரும்போது அப்போ அந்த சூரியனை பார்த்து வணங்குவதை போல ஒரு இடம் வரும். செங்கதிர் தேவன் சிறந்த ஒளியினை தேர்கிறோம், அவன் எங்கள் அறிவை தூண்டி நடத்துக அப்படின்னு 2 வரி வரும் மகாகவி பாரதியினுடைய இந்த பாஞ்சாலி. செங்கதிர் தேவன் சிறந்த ஒளியினை தேர்கிறோம், அவன் எங்கள் அறிவினை தூண்டி நடத்துக. அது காயத்ரி மந்திரம்னு சொல்லப்படக்கூடிய அதுல வரக்கூடிய இதுதான். அதனுடைய மொழிபெயர்ப்பாதான் பாரதி அதை எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இங்கே சூரிய வழிபாடு என்பது மிக தொன்று தொட்டு வரக்கூடிய ஒரு பழக்கம் அப்படிங்கறது இந்த பாட்டம் நமக்கு சொல்லுது. முன்னீர் மீமிசை பலர் தோழ தோன்றி ஏமுற விளங்கிய சுடரினும். ஏமுற, அதாவது எந்த ஒரு அச்சமும் இல்லாமல் விளங்கக்கூடிய அந்த சுடரை ஒத்து உன்னுடைய வார்த்தைகளை நாங்கள் நம்பினோம். வாய்மை சான்ற நின் சொல் நயந்தோர்க்கே. என்ன வாய்மை அப்படின்னா, சூரியன் தோன்றுவது எவ்வளவு நிச்சயமோ அதே அளவு நிச்சயம் உன்னுடைய சொல்லும் பலிக்கும் என்பது. அதாவது நடக்கும், நீ சொன்னா அது நடக்கும். இவனை கைவிட மாட்டேன், இவனுடைய அழகு குலையாமல் இவளை திருமணம் செய்து கொள்வேன் என்று நீ சொல்லியிருப்பாய். ஆனால் இப்பொழுது அது நடக்கலையே, அப்போ இதை இப்படி நீ செய்யலாமா? இவ்வளவு அழகு பொருந்தி வீடுகளை நெய்தல் மலர்களால் அலங்கரிக்கக்கூடிய துறையை பாக்கத்தை சேர்ந்தவனே, அப்போ உன்னுடைய ஊர் மட்டும் அழகா இருந்தா போதுமா? இவளையும் நீ அழகுற திருமணம் செய்து கொண்டு அந்த வீட்டினும் சிறப்புறாக்கலாம் அல்லவா? அப்படிங்கிற மாதிரி இந்த தோழி தலைவனை பார்த்து கேட்கிறான். தான் இந்த பாடல் அழகான பாட்டு. ஒள் நுதல் மகளிர் ஓங்கு கழிக்குற்ற கண்ணேர் ஒப்பின் கமல் நறு நெய்தல் அகல்வரி சிறுமனை அணியும் துறைவன் வல்லோர் ஆய்ந்து தொல்கவின் தொலைய இன்னை ஆகுதல் தகுமோ ஓங்கு திரை முன்னீர் மீமிசை பலர்தொழ தோன்றி ஏமுற விளங்கிய சுடரினும் வாய்மை சான்ற நின் சொல் நயந்தோர்க்கே. உன்னுடைய சொல்லை நயந்து நிற்கக்கூடிய நாங்கள் இப்படி ஏமாற்றம் அடையலாமா அப்படின்னு கேக்குறா. மதுரை மருதன் இளநாகனாருடைய பாடல். சரி, அடுத்த பாடல் போலாம். தேய்புரி பழங்கயிற்றினார். நம்ம அடிக்கடி பார்த்திருக்கக்கூடிய ஒரு பாடல் தான். நான் இது ரொம்ப நாளா தேய்புரி பழங்கயிற்றினார் குறுந்தொகையில இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்துட்டேன். எப்படி ஒரு எண்ணம் வந்ததுன்னே தெரியல. குறுந்தொகையில தான் நம்ம நிறைய பாடலால் பெயர் பெற்ற புலவர்களை பார்த்திருக்கோம் இல்லையா? விட்ட குதிரையார், ஓரேறு உழவனார், அப்புறம் கவை மகனார், நிறைய இந்த மாதிரி ஒரு 10-15 பேர் குறுந்தொகையில தான் இருக்காங்க. நற்றிணையில நம்ம இது வரைக்கும் பார்த்ததுலயே நிறைய பாடல்களுக்கு ஆசிரியர் பெயர் தெரியலன்னு விட்டுட்டாங்க. அந்த பாடல இருந்து ஒரு தொடர் எடுத்து ஆசிரியர் பெயராக மாற்றி பயன்படுத்தல. ஆனால் இந்த பாட்டு பாத்தீங்கன்னா இந்த பாடல்ல இருந்து இருக்கக்கூடிய ஒரு தொடர் எடுத்துதான் ஆசிரியருடைய பெயராக போட்டிருக்காங்க. தேய்புரி பழங்கயிறினார். தேய்புரி 2 யானைகள் ஒரு 2 பக்கமும் இழுக்கக்கூடிய தேய்ந்த பழைய கயிறு எப்படி எந்த நேரத்திலும் இற்று போகுமோ அது போல என்னுடைய மனதும் அறிவும் என்னை போட்டு ஒரு 2 பக்கம் இழுக்குது. அறிவு ஒரு பக்கம் இழுக்குது, மனசு ஒரு பக்கம் இழுக்குது. மனசு காதலினுடைய அழகை விரும்பி நச்சி அவளை
இப்படி துன்புறுத்தலாமா, அவள்கிட்டமே போயிடலாமே அப்படின்னு சொல்லி இழுக்குது. அது ரொம்ப ஸ்ட்ராங்கானது. எப்பவுமே உணர்ச்சி தான் ரொம்ப ஸ்ட்ராங் அறிவை விட, இல்லையா? அறிவான என்ன சொல்லுது, இப்ப நீ கிளம்பி வந்துட்ட, பொருள் ஈட்டுவதற்காக கிளம்பி வந்து விட்டாய். பாதி வழியில ஒரு வேலையை விட்டுட்டு போறது அப்படிங்கிறது சரி கிடையாது. அது அறிவுடைமை ஆகாது. இப்ப எடுத்த காரியத்தை நிறைவேற்றிட்டு போ. பொருள் ஈட்டுவதற்காக கிளம்பி வந்து விட்டாய், போய் பொருளை ஈட்டி விட்டு திரும்பி போ வீட்டுக்கு அப்படின்னு அறிவு சொல்லுது. இப்பவே அறிவு தான் நல்லது சொல்லும், உணர்ச்சி நமக்கு பிடிச்ச மாதிரி சொல்லும். இப்ப ரெண்டுத்துக்கும் நடுவுல மாட்டிக்கிட்டு இருக்கிற என்னுடைய உடம்பு அல்லது மனசு, இப்ப ரெண்டு மனசு இருக்கு நமக்கு, இல்லையா? ஒண்ணு இப்படி அறிவை கேட்கக்கூடிய மனசு, ஒண்ணு நமக்கு தகுந்த மாதிரியான ஒண்ணு. இப்ப ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடியதை போல நான் ஆகிவிட்டேன் அப்படின்னு சொல்லி தலைவன் தன்னுடைய நிலைமையை பற்றி சொல்கிறான். இது காலையில அவன் பேசிக்கிட்டு தான் இருக்கும். ஏன்னா பாதி தூரம் கிளம்பி வந்துட்டான். கிளம்பி வந்த பிறகு பின்னாடி போகுது, முன்னாடி போகுது. அப்ப இது என்ன பண்றது இந்த மனசை வச்சுக்கிட்டு அப்படிங்கிறது தான் அவனுடைய வருத்தம். அதான் இந்த பாடல். இந்த பாடல்ல இருந்து இருக்கக்கூடிய தொடரையே எடுத்து தேய்புரி பழங்கயிறினார் அப்படின்னு பேரு வச்சுட்டாங்க. சோ பாடலால் பெயர் பெற்றவர்கள் நற்றிணையிலயும் இருக்காங்க. இது நாள் வரைக்கும் நம்ம அப்படி இல்லைங்கிறது மாதிரி முன்னுரையில பார்த்தோம். அப்படி இல்லை. ஏன்னா ஆசிரியர் பெயர் தெரியலன்னா தெரியலன்னு விட்டதுனால வந்த குழப்பம் இல்லை. சரி, பாலை தலைவன் கூற்று. புறந்தாழ்வு இருண்ட போதின் நிறம் பெறும் ஈரிதழ் பொலிந்த உண்கண் உள்ளம் பிணிகொண்டோழ்வையின் நெஞ்சம் செல்லல் தீர்க்கம் செல்வான் என்னும். இது ஒரு மனசு. செய்வினை முடியாது எவ்வம் செய்தல் எய்யாமையோடு இழிவு தலை தரும் என உறுதி தூக்கா தூங்கி அறிவே சிறிது நனி விரையல் என்னும். இது அறிவு சொல்வது. ஆயிடை இப்ப ரெண்டுத்துக்கும் நடுவுல ஒளிரு ஏந்து மறுப்பின் களிறு மாறு பற்றிய தேய்புரி பழங்கயிறு போல வீவது கொல் என் வருந்திய உடம்பே. இப்ப என்னுடைய உடம்பு எதை கேட்கும்? தலைவியை நோக்கி போன்னு சொல்றது கேட்குமா? இவ்வளவு அழகு மிகுந்த அவளை விட்டுவிட்டு வந்து விட்டாயே என்பதை கேட்குமா? அல்லது பாதியில ஒரு வேலையை விடுவது என்பது அவ்வளவு அறிவுக்கு அழகல்ல, அது உனக்கு எளிய நகைப்பை தரும் என்று சொல்லி முன்னாடி போ அப்படின்னு சொல்ற அதை கேட்குமா? ரெண்டுத்துக்கும் நடுவுல மாட்டிட்டு என்னோட உடம்பு ஒளி பொருந்திய மத்தகத்தை உடைய, அதாவது தந்தங்களை உடைய ரெண்டு ஆண் யானைகளும் பிடிச்சு இழுக்கிற ஒரு கயிறு. அது ஏற்கனவே தேய்புரி பழங்கயிறு, தேய்ந்து போன பழைய கயிறு, நல்ல ஸ்ட்ராங்கான கயிறும் கிடையாது. அதை பிடிச்சி ரெண்டு யானை இழுத்துச்சுன்னா என்ன ஆகும்? அது இற்று போகும், இல்லையா? அது போல என்னுடைய உடம்பு இற்று போயிடும் போல இருக்கு, இது ரெண்டு இப்படி போட்டு என்ன பாடாப்படுத்துது அப்படிங்கிறான். ரொம்ப அழகான பாட்டு. புறம் தாழ்வு இருண்ட கூந்தல், நன்றாக முதுகில் புரண்டு அலையோடி இருக்கக்கூடிய கூந்தல், நல்ல கரிய கூந்தலை உடையவள். போதின் நிறம் பெறும் ஈரிதழ் பொலிந்த உண்கண், அழகான மலர் மொட்டுக்களை போல இதழ்களை உடைய அழகான இரண்டு கண்கள் அவளுக்கு. உண்கண், மையிட்ட கண்கள், ரொம்ப அழகான கண்கள். உள்ளம் பிணி கொண்டோழ்வையும், அதை விட முக்கியம், அவள் என்னுடைய உள்ளத்தை பிணித்து கொண்டவள். என்னுடைய உள்ளம் அவளோட சேர்ந்து கட்டி இருக்காது. பிணித்தல் அப்படின்னா கட்டுதல், இல்லையா? உள்ளம் பிணிக்கொண்டோழ்வையின், என்னுடைய உள்ளத்தை பற்றி கொண்ட அவளை நெஞ்சம் செல்லல் தீர்க்கம் செல்வாம் என்னும். போலாமே, அவ பாதி வழி வந்த பிறகு அவளுடைய அழகு நினைப்புல வருது. இவ்வளவு வருத்தத்தோட இப்ப உட்கார்ந்துருப்பா. அவளோட வருத்தம் நினைவில் வருது, அவளோட அழகு நினைவில் வருது. இவ்வளவு அழகை விட்டுட்டு வந்துட்டோமே அப்படின்னு சொல்லி செல்லல் தீர்க்கம் செல்வாம் என்னும். போலாமே, நம்ம போகலாம் திருப்பி அப்படின்னு சொல்லி சொல்றான். செய்வினை முடியாது, இது மனசு சொல்றது, உணர்ச்சி. இங்க அறிவு சொல்லுது, செய்வினை முடியாது எவ்வம் செய்தல். எவ்வம்னா பாதியில விட்டுறது ஒரு வேலையை. செய்வினை முடியாது, பொருளீட்ட வேண்டும் என்று கிளம்பி வந்துவிட்டு அந்த செயலை முழுமையாக செய்யாமல் பாதியில் விடுவது என்பது எய்யாமையோடு இழிவு தலை தரும். நீ செய்ய போற வேலையும் நடக்கல, ஆனால் அதற்கு பதிலாக உனக்கு அவமானத்தையும் அது தேடி தரும். பார், போனா பாதி வழியில வந்துட்டான், பொருளும் ஈட்டல என்கிற இழிவு அப்படின்னா அந்த இழிவான ஒரு பேச்சையை மற்றவர்களிடம் உனக்கு வாங்கி கொடுக்கும். ஏன்னா உறுதி தூக்கா தூங்கி அறிவே, உறுதி சொல்லக்கூடிய வார்த்தைகளை பேசக்கூடிய அறிவு இப்படி ஒன்றை சொல்கிறது. இதுல நீ போய் வேலையை முடிச்சுட்டு போ. அவ எங்க போறா? அவங்கதானே இருக்க போறா, போ, கிளம்பி போ அப்படிங்குது. அப்ப இரண்டுத்துக்கும் நடுவுல சிறிது நனி விரையல் என்னும். கொஞ்சம் வேகமா போயேன், அப்படியே நின்று தங்கி பார்த்துட்டே இருந்தாதான் போலாமான்னு தோணும். கொஞ்சம் வேகமா போக, ஒரு 8 வச்சு போயிடு, அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு என்னும். ஆயிடை இந்த ரெண்டுத்துக்கும் நடுவுல ஒளிரு ஏந்து மறுப்பின் களிறு மாறு பற்றிய. மாறுதல் அப்படின்னா மாறுபட்ட ரெண்டு களிர்களுக்கும் நடுவுல இப்ப போட்டி, யாரு கயிறை இந்த பக்கம் இழுக்கிறது அப்படிங்கிறத. மாறுபட்ட அப்படின்னா எதிரும் புதிருமா நின்று சண்டை போடுது. ஒளிரு ஏந்திய மறுப்பின், சின்ன யானை கூட கிடையாது, அதாவது குட்டி யானை கூட இல்ல, ஒளிரு மறுப்பு ஏந்திய, நன்றாக ஒளி வீசக்கூடிய தந்தங்களை உடைய, இப்ப நல்ல வளர்ந்த கொம்பன் யானைகள்.
தேய்புரி. ஆனா கயிறு எப்படிப்பட்டது? தேய்புரி பழங்கயிறு, தேய்ஞ்சு போய் பழைய கயிறு, கொஞ்சம் இழுத்தா இழுத்து போயிடும். வீவது கொல் என் வருந்திய உடம்பு. என்னுடைய உடம்பு இப்படி ரெண்டு பக்கமும் அறிவும் உணர்ச்சியும் மாறி மாறி இழுக்கும் போது இந்த கயிறு எப்படி அருந்து போகுமோ அது போல என்னுடைய உடம்பு இப்பொழுது விழுந்துபட போகிறது போல் இருக்கிறதே. நான் என்னதான் செய்வது? உணர்ச்சி சொல்றதை கேட்கறதா, அறிவு சொல்வதை கேட்பதா, புரியலையே அப்படின்னு சொல்லி இடைச்சுரத்துல போகும்போது தலைவன் தனக்குள் ஒரு மாறுபாடு கொள்வதாக இந்த பாடல் அமைஞ்சிருக்கு. ரொம்ப அழகான பாட்டு. பாடலால் பெயர் பெற்ற ஆசிரியர். சரி. புறம் தாழ்வு இருண்ட கூந்தல் போதின் நிறம் பெறும் ஈரிதழ் பொலிந்த உண்கண் உள்ளம் பிணி கொண்டோள்வையின் நெஞ்சம் செல்லல் தீர்க்கம் என் செல்வாம் என்னும் செய்வினை முடியாது எவ்வம் செய்தல் எய்யாமையோடு இழிவு தலை தரும் என உறுதி தூக்கா தூங்கி அறிவே சிறிது நனி விரையல் என்னும் ஆயிடை ஒளிரு ஏந்து மறுப்பின் களிறுமாறு பற்றிய தேய்புரி பழங்கயிறு போல வீவது கொல் என் வருந்திய உடம்பி. என்னுடைய வீவது அப்படின்னா விழுந்துறது. வீணா மலர் நல்லாக நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா? வீணா நல்லா காம்புல இருந்து தொட்டா அப்படி விழுந்துரும் கீழே. அதுதான் அதுக்குதான் வீணு பேரு. வீவது கொல் அப்படி உடம்பு அப்படியே பட்டு விழுந்துரும் போல இருக்கே இந்த குழப்பத்தினால அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். சரி, இந்த பாட்டோட இருக்கட்டும். இந்த பாட்டை நம்ம அடுத்த வகுப்புல பார்க்கலாம்.